பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பாமகவினுடைய செயற்குழு பொதுக்குழு டாக்டர் சீனியர் டாக்டர் தலைமையில் நடந்திருக்கிறது. 95% பேர் என் பின்னால் தான் இருக்கிறார்கள், கூட்டணி தொடர்பான எல்லா முடிவுகளையும் தான் எடுப்பேன் என மேடையிலேயே கண்ணீர் விடக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? பாமக நிறுவனரோட டாக்டர் ராமதாஸ் அவருடைய ஆதங்கம் நமக்கு புரிகிறது. அதாவது கட்சி ஆரம்பிச்சு பாடுபட்டு கட்சியை எவ்வளவு தூரம் வளர்த்திருக்காருன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் கட்சி அவர் தான் தலைவர் பதவிக்கு அன்புமணியை ப்ரொபோஸ் பண்ணாரு. அப்புறம் அவர் அன்புமணி தலைவரானாரு. அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் அல்லது இளைஞர்கள் பெரும்பாலும் அன்புமணியை தான் எதிர்கால தலைவரா பாக்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில இவங்க பொதுக்குழுவெல்லாம் கூட்டி அன்புமணி தரப்பு மீண்டும் அன்புமணியை ஒரு தலைவரா 26 வரையும் அவங்க நீடிச்சிருக்காங்கன்றதை பார்க்கணும் நம்ம. அதே சமயம் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாரு, டெல்லி உயர்நீதிமன்றத்துல அன்புமணிக்கு அந்த தலைவராகவும் உரிமை இல்லை, தலைவர் பதவியில அவர் இல்லை அப்படின்ற சட்ட ரீதியான உரிமை அவருக்கு கிடையாதுன்னு டெல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு அன்புமணி தரப்பும் டாக்டர் ராமதாஸ் தரப்பும் அவர்கள் தங்களுக்கு ஏற்றபடி அவங்க சொல்லிக் கொள்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, சிவில் கோர்ட்ல போயிட்டு தீர்மானிச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமான விஷயம். ஸோ இந்த ரெண்டு பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஆதரவு எங்களுக்கு தான் இருக்கு, நாங்க தான் 95% வச்சிருக்கோம், இல்லை நாங்க தான் 100% வச்சிருக்கோம்னு சொல்றதுல ஒண்ணுமே அர்த்தம் இல்லை. இந்த பிளவு என்பது ஒரு முழு வட்டம் விட்டது. கிட்டத்தட்ட அவர் மகளை ப்ரப்போஸ் பண்ணி அவரை ஒரு முக்கியமான இடத்துக்கு டாக்டர் ராமதாஸ் கொண்டு வந்துட்டாருன்னு பாக்குறோம். தேர்தலை நோக்கி போகும்போது பாமக தொண்டர்களுக்கு இது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செய்தியா இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு அவங்க சௌமியா அன்புமணியை பதவி தாங்கும் பொறுப்புல இருந்து அந்த நீக்கி இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். நம்ம அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்தி அவர்கள் இன்னைக்கு பேசும்போது முக்கியமா ஒண்ணு சொல்லியிருக்காங்க, அன்புமணியை பத்தி ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் வச்சது மட்டும் இல்லாம வார்த்தை பயன்படுத்திருக்காங்க. இது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன திங்க் பண்றாரு அப்படின்னு தெரியுது. அதாவது பாஜக எதிர்ப்பு மனநிலை டாக்டர் ராமதாஸ் இருக்குன்னு தெரியுது. ஸோ கூட்டணியை டிசைட் பண்ற விஷயம் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க போது அவர் என்ன மாதிரி கூட்டணிக்கு போவார்ன்றது நம்மளால ஊகிக்க முடியாது. அன்புமணி என்ன மாதிரியான ஒரு கூட்டணிக்கு போவார்ன்றது நம்மளால ஊகிக்க முடியுது. ஆனால் ரெண்டு பேருமே யாருடைய எந்த கூட்டணிக்கு போனாலுமே அவரோட பார்கெனிங் பவர் என்பது குறையும் என்பதுதான் உண்மை. இவங்க ரெண்டு பேருடைய பிரச்சனையினால அந்த கட்சியுடைய செல்வாக்கு அடி வாங்குறதுன்றதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் அடிப்படையான விஷயம் நான் பாக்குறது என்னன்னா, எதிர்கால தலைமை அன்புமணின்ற அளவுல அந்த கட்சியுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் பெரும்பாலோர் அன்புமணி பக்கம் இருக்காங்கன்றது உண்மை. பழைய கட்சிக்காரர்கள் பெரும்பாலோர் டாக்டர் ராமதாஸ் பக்கம் இருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் ஓட்டு வங்கியில இவங்க ரெண்டு பேரும் என்ன வாங்குறாங்க, தனித்தனி எலெக்ஷன்ஸ்ல எப்படி வின் பண்றாங்களோ அதை பொறுத்துதான் கட்சி யார்கிட்ட போகுமோ அது தீர்மானிக்கப்படும் என்பது என்னுடைய கருத்து. மிக்க நன்றி திரு பிரியன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு தாய் ஏம்பாளர்ன்னு கேட்டேன். எங்கப்பா பேரம் சேலத்தில் இன்றைக்கு நடைபெற்ற பாமக செயற்குழு கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் மேடையிலேயே கண்ணீர் விட்டு அழுத அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை வழங்குவதற்காக நிகழ்கிறார் நெறியாளர் காயத்ரி. நன்றி பாலா.